சனே மேடம், நீங்க ஜான் சாரை லவ் பண்றதா சொல்றாங்களே, அது உண்மையா? அத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? நினைச்சேன் இந்த கேள்வி இப்ப விட்டுட்டு ஏதாவது முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம இப்ப பேசலாமா? ஜான் சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் நீங்க தானே, உங்க பேர் ரொம்ப அடிபட்டுச்சே. ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு என் பர்சனல் லைஃபை பத்தி பேசுறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல. பட் ஸ்டில் இப்போ உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயத்த நான் இப்போ ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறேன். இல்லனா தேவையில்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் அப்ப எங்களை பத்தி வந்த நியூஸ் உண்மைதான். எஸ், நான் ஒத்துக்கிறேன். சனேமும் நானும் ஒருத்தர் காதலிக்கிறோம். என்ன பண்றாங்க இவங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்க பாரு. இது எப்போல இருந்து சார் ஆரம்பிச்சது? இதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்காதீங்க, அவ்வளவுதான். சார், நீங்க 2 பேரும் எத்தனை நாளா ஒண்ணா இருக்கீங்க? நீங்க எங்க மீட் பண்ணீங்க? உங்க ஃபியூச்சருக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? ஹாய், இங்க கொஞ்சம் பாருங்க. இந்த புக்கோட இன்னொரு பப்ளிஷர் இருக்காரு. அவர்தான் என்னோட தம்பி மிஸ்டர் ஈத். வா, இங்க வா. இதோ வந்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். போலன் மேடம் உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? கைஸ், நாம இங்க முக்கியமா வந்ததே புக்கை பத்தி பேசுறதுக்காக தான். உங்களுக்கு ஜான் சாரோட பர்சனல் லைஃப் பத்தி விசாரிக்கிறதா இருந்தா அவர்கிட்டயே நீங்க விசாரிச்சுக்கங்க. இதுக்கு அவர் பதில் சொல்ல ஒத்துக்கிட்டாருன்னா. ஆமா ஆமா ஆமா, எக்ஸாக்ட்லி. உண்மையை சொல்லணும்னா இந்த புக்கை எழுதணுங்கிற ஐடியா எனக்கு பல வருஷமாவே இருந்துச்சு. அதுக்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து எழுத வச்சது நம்மளோட ஜான் தான். இதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். இல்லைன்னா நான் இதை எழுதிருக்கவே மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நாளைக்கு நம்ம ஜானோட பிறந்த நாள். அதனால அவருக்கு முதல் ஆளா நான் அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்னு விரும்புறேன். அதை கொஞ்சம் எடுத்துறீங்களா? பா, என்ன ஒரு டைமிங்ல கேட்டா இந்த நேரத்துல இந்த புக்க கேப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஐ அம் ஷாக்டு. நான் இந்த புக்கை ஜான் டேவிட்க்கு டெடிகேட் பண்றேன். ரொம்ப அற்புதம். என்ன ஒரு அற்புதமான யோசனை. அடேங்கப்பா. ஆமா ஆமா ஆமா. நம்ம அந்த புக்க பார்த்து இனிமே சமைக்கலாம் ஜான். நமக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் விங்ஸ் இருந்தா. அம்மா, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா நல்ல மூட்ல இருக்காங்க நினைக்கிறேன். இதான் நமக்கு கிடைச்ச சரியான நேரம். சரி சனம், இங்க பாரு. நானே போய் முதல்ல அம்மா கிட்ட பேசிடுறேன். ஏன்னா என்னால சுத்தமா முடியல. சரி சரி, வா போலாம். நீ சொல்றது சரிதான். சொல்லிடலாமா? ஓகே, சரி, நான் சொல்லிடலாம். போயிட்டு வந்துடுறேன். அம்மா. உஸ்மான். ஹலோ. ஐயோ, வாங்க. வெல்கம் உஸ்மான். தேங்க் யூ so much. உஸ்மான், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தவங்கள இப்படியா கேப்ப? ஏன் உஸ்மான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா என்ன? கடவுளே. இல்ல, இவர் வருவாருன்னு எனக்கு தெரியாதா, அதான் ஷாக் ஆயிட்டம்மா. இனிமே உஸ்மான் இங்க அடிக்கடி வருவாரு. லைலா, கல்யாண விஷயத்த பத்தி பேசணும்ல? இல்ல, ஆன்ட்டி தான். ஐயோ, என்னப்பா நீ ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு? சாரி, மன்னிச்சிடுங்க. மேடம் என்னோட கடைக்கு வந்தாங்களா? ஆமா, நாங்க கடையில தான் பேசிட்டு இருந்தோம். இவரோட ஃப்ரெண்ட் யாரோ மண்டபம் வச்சிருக்காங்களா. லாஸ்ட் இயர் நம்ம ரிலேஷனோட கல்யாணத்துக்கு போனோம்ல, அந்த மண்டபம் தான். அடேங்கப்பா, இவ்வளவு சீக்கிரம் மண்டபம் வரைக்கும் போயாச்சா? ஆமா, பின்ன வேற என்ன பண்றது? உங்க அக்கா கிட்ட விட்டோன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். 2 வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போவா. அதான் சீக்கிரமா பேசி முடிக்கலான்னு பாத்தோம். போச்சா? ஆமாமா, நீங்க பெரியவங்க முடிவெடுக்கிறது முக்கியமானது தானே. அது சரி, எதுக்காக இந்த நூலை கையில கட்டிட்டு இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. உஸ்மான், என்ன இது? நான் உஸ்மானுக்கு ஸ்வெட்டர் தச்சுக்கிட்டு இருக்கேன். இவரு வேற ஹைட்டா இருக்காருல, இவருக்கு தச்சு முடிக்க 1 வருஷம் ஆகும். அதான் இவரு கடைக்கு கூட்டிட்டு போய் இவருக்கு பிடிச்ச கலரை வாங்கிட்டு அப்படியே கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அழகு மாப்பிள்ளை, என்னோட அழகு மாப்பிள்ளை இவரு. ஆமா, போனேன். கடைக்கு வந்தது மட்டும் இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அதான் நூல் சுத்திட்டு இருக்கோம். லைலா, கொஞ்சம் இங்க எழுந்து வா. எழுந்து வா. எதுக்குமா? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. என்ன அப்படியே தூக்கி விடு. பாத்து எழுந்துறீங்க. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நீங்க 2 பேரும் இத ஒண்ணா சேர்ந்து சுத்திக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் அதை பாக்குறேன். சரியா? சுத்துங்க. உஸ்மான், என்ன இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? எனக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க திடீர்னு கடைக்கு வந்து கல்யாணத்தை பத்தி ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்றது? சரி, நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றது? நான் என்ன சொல்லணும்னு சொல்ல வரேன். எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க தான் தேவையில்லாம கடைக்குள்ள வந்து கல்யாணத்தை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா நம்மள அப்படியே புடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். உஸ்மான்,
உனக்கு வெஜிடபிள் சூப் ஏதாவது பிடிக்குமா தம்பி? கடவுளே, என்னால முடியாதுப்பா, என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. அட எங்க கிளம்பிட்டீங்க? நான் வேற எங்க போக முடியும்? வீட்டுக்கு தானே போக முடியும். அப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். உஸ்மான், தயவு செஞ்சு அம்மாக்காக என்ன மன்னிச்சிருங்க. பாத்து போங்க. உஸ்மான், உஸ்மான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல என்ன தனியா விட்டுட்டு போறீங்க? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அவர் போறது இப்ப நல்லதுதான்க்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவான்னு கேட்டா நீ எதையும் யோசிக்காம ஓகே சொன்னா அவ்வளவுதான். ரெடி. ஓகே சரி, இந்த வேலையை நம்ம உஸ்மான் எதுக்காக இங்க இருந்து போய்கிட்டு இருக்காரு? என்னாச்சு? எதுக்கு போறாரு? என்ன சொன்னாரு? என்னாச்சு? கால் பண்ணி ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னேன். அதான் உடனே போயிட்டாரு. அதனாலதான் உடனே கிளம்பி அதான். போயிட்டாரு. யாரோ சனன், கறி என்ன கேட்டாங்க. பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா கைய காட்டு. கயிறுல உள்ள கடவுளே, சும்மா வர மாட்டேங்க. ஏதாவது ஒரு வேலை சொன்னா இப்படிதான் நல்லா செய்ய சொதப்பி மாட்டீங்க. வைப்பீங்க. இந்த எப்படி நீயே சிக்காக்கி வச்சிருக்கீங்க? ஐயோ, ஒரு வேலைக்கு 2 வேலை ஆக்கி வச்சிருக்கீங்க. இது பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும்னு அம்மா, தெரியுமா? நீ அடுப்புல வச்சிருக்க சூப்ப போய் நான் பாத்துக்கிறேன். இதுவும் ஆரம்பத்துல நானும் இருந்து பாத்துட்டு செய்யணும். ரொம்ப வந்துடுறேன். கஷ்டமான வேலை. ஹலோ ஹைகான் மேடம்மா, நான் அப்படி போனை கட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. சரி, இப்ப நாம பேசலாமா? இல்ல நோ ப்ராப்ளம். எனக்கு அதெல்லாம் இப்ப பழகி போயிடுச்சு. சரி ஓகே, நீங்க ரெடினா இப்ப நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? என்னது? பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா பேசலாம். முதல்ல இப்போ உங்க ஃபியான்சில இருந்து ஆரம்பிப்போம். சாரி, எக்ஸ் ஃபியான்சில இருந்து ஆரம்பிப்போம். அநேகமா அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னது? எனக்கே தெரியல. அவ என்கிட்ட பேசும்போது கடைசியா ரொம்ப கோவப்பட்டு தான் பேசினா. அது மட்டும் இல்லாம அவ கடைசியா போகும்போது வார்த்தையால என்ன காயப்படுத்திட்டா. வெரி நைஸ், ரொம்ப நல்லது. அவங்க அந்த மாதிரி பேசிட்டு போனதால நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்றது ரொம்ப நல்லதுதான். இப்போ உங்களோட மைண்ட் செட் இந்த மாதிரி இருக்கறதால இப்போ உங்களோட பிரச்சனையை ஈஸியாவே சமாளிச்சிடலாம். ஓகே, அப்படின்னா ஜே வீட்ல இல்லாம எங்க போய் தொலைஞ்ச நீ? கொஞ்சம் இருங்க. ஜேஜின்னு சொன்னாங்க உங்களை. என்னது ஜேஜாவா? அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ என் ஃப்ரெண்ட் வந்ததுனால உங்ககிட்ட பேச முடியாது. நான் போனை வைக்கிறேன். என் காதுல தான் ஏதோ தப்பா கேட்டிருக்கோம். சரி பரவாயில்ல, நீங்க ஃப்ரீயானது எனக்கு கால் பண்ணுங்க. எதுக்கு இந்த ஜேஜே பேரு எனக்கு ஞாபகத்துக்கு வருது? அத பத்தி நினைச்சா அதான் வரும். முசாஃபர், நீ நடந்துக்கதே சரியில்லை. தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வந்துகிட்டு இருக்க. மரியாதை இந்த ரூம் சாவியை கொடுத்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. என்னால சாவில கொடுக்க முடியாது. இந்த சாவி தான் எனக்கு கிடைச்சிருக்க செகண்ட் சான்ஸ். நீ ஏதாவது பண்ண அவன இந்த சாவி அப்படியே வாயில போட்டு முழுங்கிடுவேன். எப்பவுமே நான் சொன்னதான் செய்வேன், செய்யறத மட்டும் தான் சொல்லுவேன். புரிஞ்சுதா? முழுகிக்க. எனக்கு என்ன வந்தது? முசாஃபர், முசாஃபர் முழுக்க சொன்னா உடனே முழுங்கிடுவேடா. அத வாயில இருந்து ஏறா. என்னால பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க. அத வாயில இருந்து ஏறா. வெறும் ஒரு புக்கால நம்மளோட காதல் கதையை முழுமையா சொல்லிட முடியுமா? அப்படி முடியலன்னா நல்லா வர வரைக்கும் நம்ம எழுதிதான் ஆகணும். இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள், இந்த வரிகள் எல்லாமே அந்த காதல் கதையில இருந்துதான் வருது. எல்லா காதலையும் நம்ம இந்த மாதிரி சொல்லணும். ஏன்னா காதலிக்கிற மனசு அவ்வளவு முக்கியமானது. உங்க மேல இருக்க காதல இந்த ஒரு புக்ல என்னால சொல்ல முடியுமா தெரியல. ஆனா இந்த விஷயத்தை நான் முழுமையா சொல்லி முடிக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். அப்புறம் அது எல்லாத்தையுமே உங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் கொடுப்பேன். நம்மளோட காதலை பத்தின புக்ஸா இருக்கும் அது. அதுல நம்மளோட ஞாபகங்களும் இருக்கும். உங்களோட மூச்சு, உங்களோட நறுமணம், உங்களோட சிரிப்பு. ஏன்னா நானா இருக்க காரணமான என்னோட காதலை வருஷம் இப்படி ஒரு புக் எழுதி உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு தெரியும், இந்த கதைகள் நிஜமாவே ஒரு நாள் புக்கா மாறலாம். மத்தவங்களும் இந்த புக்கை படிச்சு காதல்னா என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. ஒரு நிஜமான காதல சூரியன் கிட்ட ஒரு பறவை சந்தோஷமா பறக்கிற மாதிரி நானும் பறப்பேன். ஆல்பர்ட் ரோஸ் பறக்கிறதே உங்களுக்காக தான். வசந்த காலம் வருஷம் உங்களுக்காக தான் வருது. யார் என்னாச்சு? சனம், கதவை தட்டிட்டு வர மாட்டீங்களா? வரும்போது தட்டிட்டு வரணுமா? அவ்வளவு சீக்கிரத்தை என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அதை காட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடி அது? ஏன் காட்டு, விட? காட்டு போட்டு சனம், என்ன ஏன் சொல்றல? பண்ற? தள்ளிட்டு தள்ளிடி. போதன சொல்றல, விடாதா? அது என்னோடது. கொஞ்சம் இரு. குடு. இது பார்க்க விடு. குடுன்றல. இருடி, சரி, பார்க்க குடு. விடு. அதுல ஒண்ணும் இல்ல. என்ன இது? குடுன்றல. அச்சச்சோ, அடடா, என்னது இது? என்னடி இதெல்லாம்? ரொம்ப கியூட்டா இருக்கே. ஏய் சனீம், இது ரொம்ப அழகா இருக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. ரொம்ப சனீம், அழகா இருக்கு. கலக்கிட்ட. நிஜமாவா? ஆமா, சும்மா சொல்லாத. உண்மையா சொல்றேன். இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ரொம்ப அழகாவும் இருக்கு. ஜான்காக இதை எழுதுனா இதை பார்க்க ஒரு ஃபேரி டேல் மாதிரியே இருக்கே. அட நான் வேற யாருக்கு எழுத போறேன்? ஜான்காக தான். இது அவரோட பர்த்டே பிரசன்ட்.
அந்த போலன் அவளோட புக் அவருக்கு பர்த்டே கிஃப்டா கொடுத்துட்டா. ஆனா நான் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்தா சரிப்பட்டு வருமான்னு தெரியல. அப்படிலாம் சொல்லாத, இது சூப்பரா இருக்கு. யாரு போலன்னு? அந்த ஒல்லி குச்சியா? அவ புக்கு கொடுத்தா என்ன? அவ தன்னோட குக் புக்க தானே கிஃப்டா கொடுத்தா. ஆனா நீ ஒரு ஃபேரி டெய்ல கிஃப்டா கொடுக்க போறியே. ஒல்லி குச்சி போலன். அதுவும் சரிதான். சரி, சிரிச்சதெல்லாம் போதும். இங்க பாருங்க அண்ணி, இப்ப நம்ம சீரியஸா பேசணும். அதாவது நான் இப்ப கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பேச போறேன். இப்ப வந்து இங்க பாரு சனி, என் தோழியே, காதலுங்கிறது ஒரு ஏர்பின் பெண்ட் மாதிரி. அதுல ஒரு சில பைத்தியங்க லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டிட்டு வருவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஓட்டிட்டு வர கார் எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. கண்டுக்க வேண்டியது காதல மட்டும்தான். அப்படின்னா கார் சீட் பெல்ட்ட போட்டுக்கலாம்ல? இல்ல, நான் அப்படி சொல்லல. இப்ப இவ ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கால ஐஹான். வேற என்ன பண்ண சொல்ற அண்ணி? எல்லாருமே உன்ன மாதிரி காதல் அதிர்ஷ்டசாலிங்களா இல்லையே. என்ன பண்றது, எங்க தலையெழுத்தான்னு தெரியல. காதல்னு பேர் எடுத்தாலே எதுவும் உருப்பிட மாட்டேங்குது. அதனாலதான் காதலை பெருசா எடுத்துக்காம என்னோட கரியர்ல கவனம் செலுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லது. ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இத பார்த்தாலே காதல் மேல நம்பிக்கை வரும் போல இருக்கு. சரி, நம்ம இத பத்தி இப்ப பேசலாம். நான் இத இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பிடிச்சிருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாரு. ஜான், இது வரைக்கும் நான் அந்த போட்டோவை பார்த்ததே கிடையாது. நான் வச்சிருந்தேன். உங்க அப்பாவை விட்டு நான் வந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த ஒரே நல்ல விஷயம் இந்த போட்டோ தான். இத நான் தான் வச்சிருந்தேன். உண்மையிலே இது ரொம்ப நல்ல போட்டோ. இந்த போட்டோல நீங்க ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கீங்க. இருந்த அப்ப நீ பிறந்து 40 நாள் தான் இருந்தது. நீ எனக்கு கடவுள் கொடுத்த வரோம். எங்க அம்மா கூட அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு புரியல. சரி, இங்க பாரு, நான் சொல்றேன். இப்போ குழந்தை பிறந்து 40 நாளைக்கு அப்புறம் தான் அந்த கடவுள் வந்து அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா கிட்ட நம்பி ஒப்படைப்பாரா. அன்னைக்குதான் அவங்க வந்து இந்த இடத்துல தொட்டு நமக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்களா. அதுவும் அந்த விஷயம் நமக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்மளோட பரிசு தான் அது. நீ என் முதல் குழந்தை. நான் என்னைக்கும் அதை மறக்க மாட்டேன். அப்புறம் இந்த கையிலலாம் நீ உன் கையை வச்சு சும்மா உன் முகத்தை சொரிஞ்சுக்கிட்டே இருந்த. நான் தான் அதை தைச்சேன். நான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா தைச்சது அன்னைக்குதான். அதையும் ஃபுல்லா முடிக்கல. என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அது எல்லாமே தான் கடந்து போயிடுச்சு. இப்ப எதுக்கு நாம அதை பத்தி பேசிக்கிட்டு? ஜான், நான் இது வரைக்கும் உன் பிறந்த நாள் அன்னைக்கு உன் கூட இருந்ததே கிடையாது. இந்த போட்டோல நீ சின்ன குழந்தையா தான் இருக்க. ஆனா உண்மையில நேர்ல பார்த்தா ஒரு பெரிய ஆம்பளையா வளர்ந்து நிக்கிற. என்னால திரும்பவும் உன் குழந்தை பருவத்தை பார்க்க முடியாது. இங்க வாப்பா. ஹாப்பி பர்த்டே பா என் தங்கமே. இன்னைக்கு இதுதான் என்னோட பிரசன்ட். இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஆமா, வச்சிருந்தேன். இத்தனை வருஷமா. நான் எம்டி சார் கிட்ட கேட்டிருக்கேன். ஜானோட சின்ன வயசு போட்டோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட கொடுங்க, நான் இதுல ஒட்டணும்னு கேட்டிருக்கேன். அற்புதமா இருக்கு. நானும் இதே மாதிரி ஒரு நிஜமான காதலை கண்டுபிடிச்சேன்னா இதே மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஐஹான், என் அன்பான தோழியே, இங்க பாரு, எனக்கு தெரியும் ஜேஜே உன்னை எவ்வளவு லவ் பண்றான்னு. ஆனா அவ கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அவனோட ஃபீலிங்ஸ அவன் நம்மளை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் வெளிப்படுத்துவான். அது நமக்கு கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம். அவன் செய்யற விஷயங்கள் நமக்கு சில நேரங்கள்ல புரியாம கூட இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும் அவன் உன்னை அளவுக்கு அதிகமா காதலிக்கிறான். அப்ப நீ சொன்ன மாதிரி அந்த விசித்திரமான காதலை எனக்கு அவர் காட்டலாம்ல.
ஆனா என்ன பண்றது, இதுக்கு மேல அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இனிமே ஜேஜேவே இல்லையே. ஐஹான் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசாத. உனக்கு ஏதாவதுன்னா எப்பவுமே நாங்க உனக்கு துணையா இருப்போம். ஆமா ஐயான், இப்படி முட்டாள்தனமா பேசாத. தெரியும், ஆனா நான் இப்ப கொஞ்சம் தனியா இருக்க விரும்புறேன். நான் இப்ப கிளம்பட்டுமா? இல்ல இல்ல நீ வேண்டாம், இப்ப போகாத. போய் என்ன பண்ண போற? இங்கே இரு. எதுக்கு போறேன்ற? I love you, தேங்க்யூ ஐகான். தேங்க்யூ Love so you. மச். நம்ம இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள போறேன்னு சொல்ற. ஆனா இப்ப போகணும்னு தான் தோணுது. சரியா, பாய். ஓகே, ஓகே பை பை. போயிட்டு வரேன். போயிட்டா. சனம், நானும் உஸ்மானும் பிரேக்கப் பண்ண விஷயத்த ஐஹான் கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்? எனக்கும் தெரியல. ஆனா நம்ம எல்லா விஷயத்தையும் சீக்கிரமா சொல்லி ஆகணும்க்கா. ஆமா, சொல்லலைன்னா கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியாது. எமரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரா? என்ன கேக்குற? அவருக்காக தான் இதை நீ பண்ணிருக்கான்னு அவர் புரிஞ்சுப்பார்ல. எல்லாத்தையும் அவர் புரிஞ்சுப்பார் தானக்கா? அப்படியா சொல்ற? ஏன் புரிஞ்சுக்க மாட்டாரா அவரு? எனக்கு தெரியல. என்னக்கா விளையாடுறியா? அவர் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னார்ல, அது ஓப்பனா சத்தமா சொன்னார்ல. ஐலன் இருந்ததுனாலதான் உன்னை விட்டு தள்ளி இருந்தேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்னக்கா? சொன்னாரு. அப்புறம் என்ன, அவர்கிட்ட மனசு விட்டு இதெல்லாத்தையும் பேசிடுக்கா. என்னதான் சொன்னாலும் எங்களோட உலகம் வேற வேறையா இருக்குல்ல சனம். சோ இது கஷ்டம். அட என்னக்கா, திரும்பவும் இப்படி நீ ஆரம்பிக்காதக்கா. நான் எப்ப கேட்டாலும் இப்படிதான் நீ ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க. சனம், என்னால இப்படிதான் யோசிக்க முடியுது. இதுதான் என்னோட வாழ்க்கை. நீ ஜான்சர் கூட சேர்ந்த மாதிரி என்னால எம்ப்ரே கூட சேர முடியாது. எங்களோட டேஸ்ட் வேற, எங்களோட சூழ்நிலை வேற. அது மட்டும் இல்லாம நாங்க ஒரே மாதிரி இல்ல. அப்படின்னா 2 பேரும் ஒரே உலகத்துல இருந்து வராங்கன்னு வச்சுக்கோ. அவங்க 2 பேரும் ஏன் ஒன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு பதில் சொல்லு. எனக்கு புரியலையே. ஐ மீன், உனக்கும் உஸ்மானுக்கும் ஒர்க் அவுட் ஆகல, நீ எமரே கூடவும் இருக்க மாட்டேன்னு சொல்ற. அப்ப பிரச்சனை உன்கிட்ட தான்க்கா இருக்கு. அதுவும் கரெக்ட் தான். நான் தான் காரணமா இருப்பனும். லைலா, உன்னோட மனசாட்சி உன்கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேளு. சும்மா வளராதடி. நாளா நல்லாதான் இருக்கேன். அவங்க கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாரு, பாரு, இது தூங்கிட்டே தூங்க சொல்றாங்க. Okay, bye. சரிடி, குட் நைட். குட் நைட்க்கா. பிரச்சனை இருக்கிறது என்கிட்ட இல்ல, அவங்க கிட்ட தான். அது நீ இல்ல, நான் தான்க்கா. நான் எழுதுனதை பார்த்து யாருமே சரியா பாராட்ட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு நல்லா இருக்கு. உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்குன்றதுனால நீங்க வந்து அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கல்ல. ஒழுங்கா அமைதியா தூங்குற வேலையை பாரு. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. தூங்குடி. பிரச்சனை உன்கிட்ட தான் இருக்குக்கா. ஓ செல்லக்குட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா, நான் எதையாவது மறந்து வச்சுட்டேனா என்ன? இல்லம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வாயே, நம்ம கடைக்கு போய் டீ குடிச்சிட்டே பேசலாம். ஓகேமா. என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க, அதே இன்னும் சொல்லாம இருக்க. குட் மார்னிங் உஸ்மான். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆண்டி. திரும்பவும் ஆன்டினே தான் கூப்பிடுறேன். அந்த மாதிரி கூப்பிடாத, அம்மானே கூப்பிடு. என்ன சரியா? எங்க சொல்லு பார்க்கலாம். இப்பத்துல இருந்தே கூப்பிடு, அப்பதான் பழகும் உனக்கு. சொல்லு. சரிங்கம்மா. இங்க வா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பாத்துட்டு இருக்க? வா, நாம எப்பவும் ஒரு நல்ல குடும்பமா இருக்கணும். என்ன? இங்க பாருங்க, இந்த ஏரியால இருக்கிற எல்லாருமே நம்மள பார்த்து கண்ணு வைக்க போறாங்க. எல்லாம் சரியான பொறாம பிடிச்சதுங்க. சரி இருங்க, எல்லாரும் என் கூட வந்து டீ சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் கிளம்புறேனே. அம்மா, எனக்கும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படின்னா சரி, போறதுதான் போறீங்க. 2 பேரும் கையை கோத்துக்கிட்டே இப்படி போங்க. எப்பவும் நீங்க 2 பேரும் இப்படியே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்க கையை கோத்துக்கிட்டு 2 பேரும் நடந்து காட்டுங்க, நான் பாக்குறேன். போங்க போங்க. கடவுளே, இவங்க 2 பேரும் என்னைக்கு பிரிஞ்சிடவே கூடாது. எப்பவும் இப்படிதான் இருக்கணும். ஓ ஆண்டி, அவங்க 2 பேரும் பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல. ஆமாண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷத்துல எனக்கு அப்படியே அழுகையா வருது. கியூட்டா இருக்காங்க. இங்க பாரு, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அட்லினோட ஃபோன் நம்பர் இருக்கா? அவங்களா? ஆமா, அவதான். ஆனா என்கிட்ட நம்பர் இல்லையே. சரி ஆண்டி, நான் இப்ப கிளம்பட்டுமா? நான் இப்ப உடனே கடைக்கு சரி சரி, போறேன். அதுக்கு முன்னாடி என் கூட வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போ. நீயும் வரமாட்டேன்னு இல்ல சொல்லிடாத. ஆண்டி, சரி வாங்க போய் குடிக்கலாம்.
அக்கா நான் உன்னோட டேபிள்ல உட்காந்து இதெல்லாம் பண்றேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. ஜான் எப்ப வேணாலும் இங்க வந்துருவாரு. அவருக்கு தெரியாம நான் இந்த கிஃப்ட ரெடி பண்ணி ஆகணும். அதான் இங்க உட்காந்து சீக்கிரட்டா பண்றேன். பரவாயில்லம்மா, நீ பொறுமையா உட்காந்து வேலையை முடி. என்னாச்சு, அம்மா கிட்ட நீ பேசிட்டு வந்தியாக்கா? என்னால பேச முடியல. என்னாச்சுக்கா? நான் ரொம்ப தைரியமா அம்மா கிட்ட கடையில உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைச்சேன். அவங்களும் வாமா நம்ம பேசலாம்னு சொன்னாங்க. காஃபி குடிச்சிட்டே பொறுமையா பேசலாம்னு சொன்னாங்க. அது கேட்டதும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பதான் உஸ்மானும் ஐஹானும் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் அம்மா சும்மாவா இருப்பாங்க, வாயை திறந்துட்டு பேசுறத நிறுத்தவே இல்ல. உஸ்மான் இப்படி உஸ்மான் அப்படின்னு என்கிட்ட நிறுத்தாம பேசிக்கிட்டே இருந்தாங்க. என்னால கேட்க முடியல. கடைசி வரைக்கும் என்ன பேசவே விடல. அதனால அந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்துட்டேன்டி. அப்படின்னா இன்னமும் நீ அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலையாக்கா? சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியலையே. உஸ்மானாலையும் முடியல. நாங்க 2 பேரும் என்ன பண்றது? தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்னா சொல்லிடலான்னு ட்ரை பண்ண. அப்பன்னு பார்த்து அம்மா ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நல்ல வேலை சான்ஸ் பார்த்து கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்றது? அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை கூட என்னால சொல்லவே முடிய மாட்டேங்குதேடி. அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப உடைஞ்சு போயிடுவாங்க. அத நினைக்கும் போது ஒரு மாதிரி இதே மாதிரி இருந்துருவியா? அவங்க வருத்தப்பட்டாலும் அதுக்கப்புறம் சரியாயிடுவாங்க. அதுக்காக நீ கல்யாணம் பண்ணிப்பியாக்கா? அட இல்லடா, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லியே ஆகணுமே. எப்படி சொல்ல போறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அம்மாவை சமாளிக்க நம்ம ஏதாவது கண்டிப்பா பிளான் பண்ணலாம். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். சரி, பொறுமையா என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். சரி, நீ என்ன பண்ற? இன்னும் இந்த வேலை முடியலையா? நான் இன்னும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஹா, சரி, நீ பண்ண வரைக்கும் என்கிட்ட காட்டு. வா, வந்து பாரு, நிறைய விஷயம் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அட வாவ், ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு என்ன gift வாங்கி தரதுன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி சாதாரண பொருள் எல்லாம் வாங்கி தரதுக்கு விருப்பம் இல்லக்கா. அப்படி நான் அவருக்கு தரதா இருந்தா அது ஸ்பெஷலா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் அவருக்கு ஒரு விஷயத்த ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதானே அவரும் நான் எந்த அளவுக்கு அவரை லவ் பண்றேன்னு புரிஞ்சுப்பாருக்கா. நீ பண்றது ரொம்ப அற்புதமான விஷயம், ரொம்ப அழகா இருக்கு. சரி, இந்த மாதிரிலாம் இந்த புக்ல வச்சா ரொம்ப கேர்லிஷா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழகா தான் இருக்கும். ஆஹா ஆஹா, இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பாரு எப்படி இருக்குன்னு. சனே, நான் எங்க பார்த்தாலும் ஜான் தான் தெரியறாரு. ஜான்சர் தெரியணும்னா உன் கண்ணுலயே ஒட்டிக்கோ. நல்லா இருக்குல்ல? அதுதான் கரெக்ட். ஐஹான், சொல்லுங்க. அது என்ன சொல்லுங்க. சொல்லுங்கன்னு எல்லார்கிட்ட கேக்குற மாதிரி கேட்டேன். என்ன உங்களுக்கு கறி வேணுமா? இல்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப தேவையில்லாம வாசல்ல நிக்காதீங்க, அந்த பக்கம் தள்ளி போங்க. ஐஹான், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஏன் நீ கேட்க மாட்டேங்கிற? என்ன என்கிட்ட பேசணுமா? ம், பேசுங்க. ஓகே, சொல்லுங்க. ஆனா அது கூட பேசுங்க. ம். சரி, உங்ககிட்ட நான் என்ன வேணும்னு கேட்கட்டும்? உதாரணத்துக்கு டீ வேணுமான்னு கேளுங்க. ம். காசாப்புக்கு டீ கொண்டு வா. காசாப்புக்கு டீ கொண்டு வா. எனக்கு லைட்டா வேணும், லைட்டா கொண்டு வர சொல்லுங்க. டீ கொஞ்சம் லைட்டா இருக்கணுமா? நம்ம ரிலேஷன்ஷிப் தான் டார்க்கா இருந்தது. நான் குடிக்கிற டீலயாவது அட்லீஸ்ட் லைட் இருக்கட்டுமே. அப்படின்னா ஒன்னா ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. எனக்கும் லைட் டீனா ரொம்பவே பிடிக்கும், தெரியுமா? ஆஹா, நான் உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. அதுக்கு நடுவுல லவ் பண்ணலாம் டைம் எங்க இருக்கு சொல்லுங்க. ஐகான், நீ என்ன வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அப்ப வேற யார் நீங்க? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஜேஜே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்க கூட நான் விரும்பவே இல்ல, சரியா? தேவையே இல்ல. அதனால தான் நான் திரும்பவும் என்னோட கரியருக்கு வந்துட்டேன். திரும்பவும் லைஃப் கோச்சா மாறிட்டேன். எனக்கு ஒரு கிளையண்ட் இருக்காங்க. சோ நானும் ரொம்ப பிஸியா இருக்கேன். ப்ளீஸ் என்ன தள்ள பண்ணாம போயிடுங்க. அப்படின்னா நீ டைமை ஸ்பெண்ட் பண்ணுவனா உன்னோட கிளையண்ட்டுக்காக மட்டும் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ. அப்படின்னா அதை இங்க எழுதி போட்டலாமே. ரிலேஷன்ஷிப் அட்வைசிங் இங்க வந்து பெறலாம். கண்டிப்பா எழுதலாம்னு இருந்தேன். நீங்க வேற சொல்லிட்டீங்களா, நான் இப்பவே எழுதி விட்டுறேன். இப்ப கிளம்புறீங்களா? தேவையில்லாம டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசாத. ஒரு கிளையண்ட் கிட்ட பேசும்போது அன்பா பேசணும். அந்த யூசப் கிட்ட கூட நீ பொறுமையாவே பேச மாட்டேங்கிற, தெரியுமா? கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு என் கிளையண்டோட நேம் எப்படி தெரிய வந்துச்சு? நான் எங்க சொன்னேன்? நீ தான் சொன்ன. நான் சொன்ன மாதிரி ஏதோ ஞாபகம் இல்லையே. இல்ல, நீ தான் சொன்ன. நான் எங்க சொன்னேன்? நானா சொன்னேன்? இல்ல நான் சொல்லவே நான் எங்க இல்லையே. சொன்னேன்? நீ சொன்னத நான் சொன்னேன். என்ன சொல்றீங்க நீங்க? கொஞ்சம் இருங்க. நீங்க சொன்னீங்கன்னா ஜே அப்ப அந்த பேர்ல நீங்க தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா? அப்போனா பொய் சொன்னீங்களா? இந்த மாதிரி பொய் சொல்லி பேச உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? அது நீங்க தானே? எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சா. நான் இப்ப எங்க போறீங்க? நில்லுங்கன்னு சொல்றல. நான் பேசுறேன், வாங்க இங்க. கொடுங்க. எடுத்துக்கோ. ஓகேவா பாரு. ஓகே.
என்னாச்சு இவருக்கு ஏன் இப்படி போறாரு? இவ்வளவு சைலண்டா போயிட்டு இருக்கான். சரி, வா, வா, நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்குள்ள பேசுவோம்ல, பார்த்துக்கலாம். வா வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஜேஜே விடு. என்னாச்சு? ஆபீஸ்க்கு வர நேரமா இது? சொல்லு. ஜேஜே மேடம், ஜேஜே என்ன ஆச்சு? ஏதாவது தப்பு நடந்து போச்சா? ஆமா, யாரு செத்தாங்க ஜேஜே? உன் பாட்டிமா செத்து போயிட்டாங்களா? நான் செத்துட்டேன். ஜேஜே உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆ, உனக்கு ஏதாவது கொடுமையான நோய் இருக்கா? அதுக்கு இந்த ஊர்ல மருந்தே இல்லையா? நிஜமா தான் சொல்றியா? நீ அதை செக் பண்ணி பாத்தியா ஜேஜே? பார்த்தேன், நான் பார்த்தேன். சரி நீங்க வா. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றதும் புரியல. சரி நீ இங்க வந்து உட்காரு. வா, பாத்து பார்த்து வா, உட்காரு. மெதுவா. என்ன ஆச்சுன்னு தெளிவா என்கிட்ட சொல்லு. ஒன்னு பொறுமையா சொல்லு ஜேஜே. ஹைகானுக்காக நான் செத்துருவேன். என்னது ஐகானா? அடடா. ஜேஜே எதையும் மொட்டையா சொல்லாம எனக்கு தெளிவா சொல்லி புரிய வை. சரி நடந்தது நடந்து போச்சு. அவ என்ன சொன்னான்னு என்கிட்ட சொல்லு. இங்க இருந்து போயிடுலாம் வச்சுக்க, உனக்கு கடிச்சிருவேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டா. அவ பாட்டுக்கு போயிட்டா. என் வாழ்க்கையில முதல் முறையா இப்பதான் ஒருத்திக்காக மனசார வருத்தப்படுறேன். இப்ப எனக்குன்னு யாருமே கிடையாது. என்ன யாருக்குமே பிடிக்கலையே. அட இந்த மாதிரி சொல்லாத ஜேஜே. இங்க வா, நான் உனக்கு ரூமா கொடுக்குறேன். இப்படிலாம் பேசக்கூடாது. உனக்காக நாங்க இருக்கோம், சரியா? என்னால அதெல்லாம் நம்ப முடியாது. ஏதோ நான் பண்ற ஆட்டிடியூட பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் சொல்லாத. இந்த மாதிரி எல்லாம் பேசி என் கோவத்தை கிளப்பாத. குலேஸ், நீ போய் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. Okay. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஜேஜேவே கிடையாது. எங்க நீ எந்திரிச்சு நில்லு. எதுக்கு நான் எந்திரிக்கணும்? நானே பிரச்சனை பிரச்சனையா? இருக்கேன்ல. அத நாம சால்வ் பண்ணலாம், சரியா? அத நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சரி பண்ணலாம். ஓகே? என்னோட சந்தோஷமே சரி சரி, போயிடுச்சு. உட்கார்ந்து இந்த காஃபியை குடி. இல்ல வேண்டாம், விட்டுறேன். இந்தா உனக்கு பிடிச்ச காஃபி குடி. ஓகே. இங்க பாரு, தலையை நிமிரு, ஸ்ட்ரைட்டா நில்லு, வயித்தை உள்ள இழுத்துக்க. இப்ப திரும்பி நட, உன் லவர் கிட்ட பேசிட்டு வா. இல்ல, என்னால முடியாது. உன்னால முடியும். இந்த மாதிரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. முதல்ல கிளம்பு. நீ ஒரு தைரியசாலி. நீ ரொம்ப திடமானவன். நிச்சயமா உன்னால இந்த வேலையை செய்ய முடியும். ஆனா அவன் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கறாளே. அப்பனா அவளை பார்க்க வை. அது எப்படி முடியும்? நீ அவளை பார்க்க வைக்கணும்னு சொல்றல. அவதான் என் கூட பேசவே மாட்டேன்னு முடிவுல இருக்காளே. இருந்தாலும் பரவாயில்ல, நீ அவளை பேச வை. நீங்க சொன்ன மாதிரி நான் இப்பவே போறேன். ஓகே. அவ மனசை எப்படியாவது இப்ப நான் ஜெயிச்சிட்டு வரணும் இல்லையான்னு பாருங்க. அவளை மறுபடியும் என்ன காதலிக்க வைக்கிறேன். மேடம் இங்க வாங்க, உங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கிறேன். ஓகேவா? ஹலோ, சொல்லு சனம். ஹலோ ஜிஜி, நீ இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தனா இங்க வர முடியுமா? நான் கீழே ஆபீஸ்ல தான் இருக்கேன். உன்னால கொஞ்சம் இங்க வர முடியுமா? ஏன்னா நான் ஜானுக்காக ஒரு பிரசன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீ அதை பார்த்துட்டு உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்ல. ஓகே, இதோ வந்துட்டேன். ஜேஜே எங்க போற? சனம் கீழே என்ன வர சொல்லிருக்கா. அவ ஜான் சாருக்காக ஒரு பிரசன்டேஷன் ரெடி பண்ணிருக்கலாம். அதை என்ன வந்து பார்க்க சொல்லிருக்கா. அப்போ நாங்களும் வரோம். அவளே அதை செஞ்சிருக்கானா, ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதனால நாங்க ரெண்டு பேரும் ஓகே வரோம். ஓகே வாங்க. பரவாயில்ல, கொடுங்க கொடுங்க. என்கிட்ட ஒரு அற்புதமான ஐடியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ரெண்டு பேரும் கீழே போயிட்டே இருங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? ஓகே, போங்க. ஓகே. இது வாயை என்னவா மூடிக்கிட்டு இருக்கும்? வா, எதுவும் பேசாத. வா வா. ஓ, அது என்னவா இருக்கும் தெரியலையே. இத பாத்தியா? இதுதான் ஜான் எனக்கு முத வாங்கி கொடுத்த சாக்லேட். ஓ சனின், இதையுமா நீ வச்சிருந்தா என்னால நம்பவே முடியல. ஆஹா, ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. என்ன ரொமான்டிக் இதெல்லாம் வச்சிருந்தா? விடுன்னு சொல்றல. நான் அதை சுத்தப்படுத்தி தான் வச்சிருக்கேன். நான் கூட ஒண்ணு வாங்கியிருக்கேன். சனி இங்க பாரு. இது ஜானோட ரொம்ப பிரியமான பென். இது நாசால இருக்க சயின்டிஸ்ட்காகவே செஞ்ச பென். அதுவும் இல்லாம இது ஜானுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னால நம்பவே முடியல. இத வச்சு நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம்ல. அது எப்படிமா சாத்தியம்? இதெல்லாம் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பேஸுக்கு போய் ஆகணும். அதெல்லாம் முடியற காரியமா? போமா. அப்ப நான் இது என்ன யூஸே இல்லாமல எடுத்துட்டு வந்திருக்கேன். சனிம் ஜானுக்காக இந்த பென்ல ஏதாவது எழுதி கொடுத்தா அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தானே. Am I right? ஆமா, நான் இந்த பெண்ணை வச்சு எழுதுறேன். நான் இத வச்சு என்ன எழுத போறேன்னா, நான் எதுவும் எழுதாத வெறும் புத்தகமா இருந்தேன். அத வந்து எழுதுனது நீங்க தானே. Hi, so உடனே sweet. எழுதிடுறேன்.
வாவ், நல்ல இதெல்லாம் முடிவு உங்களோட இருக்கு, பாயிண்ட் ஆஃப் சனம். வியூல ரொமான்டிக்னு எப்படி சொல்றீங்கன்னு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கு மட்டும் இப்படிலாம் வரலப்பா. ஹலோ எவ்ரிபடி. சனம், எனக்கு இந்த போட்டோஸ் மட்டும் தான் கிடைச்சது. இதுதான் அவரோட சின்ன வயசு போட்டோ. ரொம்ப அழகா இருக்காருல்ல? ஆமா, இதுதான் பெண்களோட மேனலிசம். அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னா அப்படியே கும்பலா கோரஸா சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அண்ட் இதுதான் அவரோட ஃபேவரட் காமிக் புக். இதெல்லாம் அதோட கார்ட்ஸ். எம்ரே சார், சார் இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம்தான். ஆஹா, இந்த போட்டோ பாத்தியா? இதுல சிலது என்னோட அம்மா தான் எடுத்து வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம எடுத்துட்டு வந்துட்டேன். தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாங்கல்ல. தேங்க்யூ so மச். இத பாத்தீங்களா? சனம், என் அண்ணனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்படி சொல்றேன்னா, பணத்தை வச்சு கூட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்கவே முடியாது. சோ அவருக்கு கண்டிப்பா பிடிக்கும். நான் இவ்ளோ தூரம் ரெடி பண்ணிருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். நீங்க எல்லாமே இதை என்னால பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ so மச் டு எவ்ரிவன். லைலா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த போட்டோ பாத்தீங்களா? இந்த காமிக்கே படிச்சிட்டு இருந்தாரு அவரு. இதுல எவ்வளவு சின்ன பையனா இருக்காரு பாரு. லஞ்ச் பிரேக்ல ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? எதுக்கு? இல்ல, நீ ஃப்ரீயா இருந்தா மிலேஸுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன். யா கண்டிப்பா. ஐ மீன், நீ ஃப்ரீயா இருந்தா மட்டும் வா. ஏன்னா உன்னோட ஃபியான்சி ஓஸ்மன் கூட ஏதாவது பிளான் இருந்தா நீ வர தேவையில்ல. இப்போதைக்கு எதுவும் இல்லை எம்ரே சார். எதுக்கு சொல்றேன்னா, சில நேரத்துல பிளான்ஸ் எதுவும் இல்லாமலும் சர்ப்ரைஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டா நல்லதுன்னு தோணுது. ஓகே, நான் உனக்காக வெயிட் பண்றேன். அதே Guys, யாரு? பை. எம்ரே சார் கொண்டு வந்த போட்டோஸ்லாம் பாத்தீங்களா? மறுபடியும் அவளை பத்தி பேசுறாரே. பாதி புக் நிரப்பிடலாம். இந்த ஃபைல பாரு. ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ. ஓகேவா? ஏய், அது அவங்களுக்கு கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துட்டியா? கைஸ், டாரன் எங்க போனா? தெரியலையே ஜான் சார். தெரியல உனக்கு? ஜெய காணோம், குலிசா காணோம், எல்லாரும் எங்க போனாங்க? அவங்க எல்லாரும் ஒண்ணா வெளில போயிருக்காங்க. மேபி சனேமா பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. அண்ணா எங்க போறீங்க? நான் டவுன் ஸ்டேர்ஸ்ல போய் செக் பண்ணி பார்க்கலாமேன்னு யோசிக்கிறேன் எம்ரே. ஏன்னா இங்க ஒர்க் பண்றவங்க நிறைய பேர் கீழே போயிருக்காங்க போல, அதான். அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணா, அவங்க ஏதாவது வேலையா போயிருப்பாங்க. நீங்க டேய், நம்ம ஆபீஸ்ல கூட பாக்குறதுக்கு எக்கச்சக்க வேலை பாக்கி இருக்குடா. இங்க பாரு, டாரன் கூட இங்க இல்ல, அவளை இங்க காணோம். அங்க போய் நான் என்னதான் பண்றான்னு பாத்துட்டு வரேன். என்ன வேலை அப்படி அங்க போயிட்டு இருக்கு? எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே? சனி, என்னது? ஜானிங்க கீழே வராரா? ஓகே எம்ரே சார், தேங்க்யூ. ஓடுங்க ஓடுங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. சீக்கிரமா எடுத்துட்டு போங்க. இது எல்லாத்தையும் எடுங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணா வைங்க. மாதிரி அடுக்கி வைக்கிறான். ஹலோ சார். ஹலோ டேரன் செல்லம். நம்ம சனம் ஜானுக்கு ஒரு புது பர்த்டே பிரசன்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அத பார்க்க நாங்க எல்லாரும் இங்க வந்தோம். அடேங்கப்பா, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இங்கே செட்டில் ஆயிட்டீங்களா? உங்களோட மொத்த திங்ஸே பேக்கப் பண்ணி இங்கே கொண்டு வந்திருங்க. வேணும்னா நீங்க இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கோங்க, போங்க. பரவாயில்ல, ஜோக் நல்லா தான் இருக்கு ஜான். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து ஜான் சார், நாங்க வேலையை விரும்பி பண்றதுனால எங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்குமா. நாங்க என்ன பண்ணணும்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பேச்சு தொலை எவ்வளவுதான் ஆமா சமாளிக்கிறது. ஆமா ஆமா ஜான் சார், நாங்க சும்மா பிரேக்குக்காக தான் இங்க வந்தோம். மேல இருக்கிறது எங்க கம்பெனி மட்டும் இல்ல ஜான் சார், எங்களோட வீடியோ தான் தெரியும்ல. ஆமா ஜான் சார், நாங்க இப்ப கிளம்பலாம் தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி சனம் கிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். நீ மட்டும் வந்து கேட்டா போதாதான் என்ன? இப்படி மொத்தமா டீமோட என்கிட்ட வந்து கேட்கணுமா என்ன? இதுனா ஆபீஸா இல்ல மார்க்கெட்? இந்த அளவுக்கு இவங்க மேல பிரஷர் போடாதீங்க ஜான். அவங்க சும்மா தானே வந்தாங்க. இருக்கிறதுலே எங்க கம்பெனி தான் ரொம்ப சீரியஸான கம்பெனி. அங்க எங்களுக்கு பாக்குறதுக்கு எக்கச்சக்க வேலை பெண்டிங்ல இருக்கு, புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு அவங்க இப்படி இங்க வந்து வெட்டி கதை பேசிட்டு இருந்தாங்கன்னா நான் வந்து தேடத்தானே செய்வேன். நீ யோசி. ஓகே, அப்படா நம்ம கிளம்பலாம். எனக்கு வந்த வேலை முடிஞ்சது. சனீம், நான் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்க கிளம்புறோம். இப்ப வேணாலும் இங்க வரலாம் டாரன் மேடம். நானும் உங்க கூடயே வரேன், கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. ஈத், நான் கொஞ்சம் மேல போயிட்டு வரட்டுமா? ஏன்னா எனக்கு முக்கியமான Yeah, வேலை இருக்கு. ஓகே, நான் சீக்கிரமா வந்துடுறேன். வா. சீக்கிரமா வந்துடுவேன். சீக்கிரம் வா, ஓகே. அவ்வளவுதான். ஜான், ஏன் நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. எனக்கு தேவையில்ல, நான் கிளம்புறேன். என்னது வந்தாரு, வந்தோடனே போறாரு. அவருக்கு என்னமோ டவுட் வந்துருச்சு. ஏதோ ஒரு விஷயம் இங்க நடக்குதுன்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சு போயிருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பிரஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டேன்னா உன்னால எல்லா டீடைல்ஸையும் அழகா பார்க்க முடியும். ஓகே. சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சோ மச் லைலா. இதனால உங்களுக்கும் ஓஸ்மானுக்கும் நடுவில் எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இல்ல.
இந்த ப்ரோக்ராம ரெடி பண்ண நான் இது வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால தான் இவளுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம உஸ்மானை இப்பெல்லாம் நான் அடிக்கடி பாக்குறதால எனக்கு பிரச்சனை இல்ல. இவங்களுக்கு நீ சொல்லி கொடுக்கறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை. ஏன்னா மெலிஸ் எதுவாக இருந்தாலும் ரொம்பவே சீக்கிரமா கத்துக்கிறாங்க. என்ன என்னால கத்துக்க முடியும்னு சொல்றீங்க? ஆமா கண்டிப்பா, நான் ஷியோரா தான் சொல்றேன். கூடிய சீக்கிரமே உங்களால எல்லாத்தையும் தனியாவே சமாளிக்க முடியும் பாருங்களேன். கண்டிப்பா சமாளிப்பேன். அப்படியா? ரொம்பவே நல்ல விஷயம். சூப்பர். அப்படின்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பயே வர்க் ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹேவ் a nice day. Bye. Thank you. ஓகே, இப்போ ஓகேவா இருக்கும். இப்போ நான் இந்த லைனை மாத்தினா எல்லாம் மாறிடும்ல? நீங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணுங்க. பேசாம நம்ம அதுலயே வர்க் பண்ணலாம். நான் புத்திசாலின்னு நினைக்கிறாரு அவரு. ஆரம்பத்துல அவர் என்ன வேலைக்கு சேர்த்துக்கல, ஆனா இப்போ அவருக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன? ஆமா, பின்ன பாத்தீங்கல்ல கான்செப்ட் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். நான் அவரோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் பிளானும் பண்ணிட்டேன். சோ நான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல தான் ரிசர்வேஷனும் பண்ணிருக்கேன். அது அற்புதமான ரொமான்டிக் பிளேஸ். வெரி நைஸ். அதெல்லாம் ஓகே. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. அந்த ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குமே, உன்னால எப்படி பே பண்ண முடியும்? நீங்க ஒரு அசிஸ்டன்ட்டா தானே வர்க் பண்ற? பில்ல பே பண்ண போறது நான் கிடையாதே, அவர் தானே. என்ன சொல்ற? நீ பிளான் பண்ணா எப்படி அவர் காசு கொடுப்பாரு? லைலா, நீங்க தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. பொண்ணு என்னைக்குமே அவளோட பில்ல கட்டக்கூடாது. என்ன புரியுதா? கண்டிப்பா எமரே செல்லம் தான் காசு தர போறாரு. எம்ரே செல்லமா? ஆமா, அப்படி சொன்னா தானே பழகும். எம்ரே செல்லம், எம்ரே செல்லம், எம்ரே செல்லம்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பதானே பழகும். அதான் பழகிட்டியே. சரி மெலஸ், நீ இதை கவனி. எனக்கு கீழே நிறைய ஒர்க் இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வரேன். ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாக்குறேன். சரியா? இப்ப என்ன பண்றது? சனேம், உங்க ரூம்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா எங்க போனாலும் ஜான் என்ன பொடிச்சிடுறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க, நான் கதவை தட்டாம உள்ள வந்துட்டேன். ஐ எம் சாரி. அட என்ன நீங்க, இது உங்க ரூம் ஆமா தானே? இல்ல. அப்புறம் எப்படி போயிட்டு மோசமா இருக்கு? போகுது. எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? கண்டிப்பா. ஆக்சுவலா ஜான நான் மீட் பண்ண முதல் நாள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் இங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அவரோட சைல்ட்ஹுட் திங்ஸோட அவரோட சில போட்டோஸ், சில காமிக் புக்ஸ், அதுக்கப்புறம் சில பொம்மை போட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு மெமரியான புக் அவருக்கு நான் கொடுக்க போறேன். இது ஒண்டர்ஃபுல்லான ஐடியாவா இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் கேட்டதே கிடையாது. நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். ஐ மீன், என் கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தான்னா நான் சந்தோஷத்துல அப்படியே பைத்தியமா இருப்பேன். இது வாழ்க்கையில கிடைக்காத ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். ஜானுக்கு உங்களை மாதிரி ஒரு காதலி கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா அவர் ஏதாவது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் இந்த அளவுக்கு பண்றேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் ஜான் தான். ஏன்னா அவர் மட்டும் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால யோசிச்சிருக்க முடியாதா. அதனால நியாயமா சொல்லணும், அதிர்ஷ்டசாலி அவர் இல்லை, நான் தான். அவர் என்ன லவ் பண்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா எல்லாம் அன்ஆர்கனைஸ்டா இருக்கே. ஆமா, நான் ஒன்னதுமே அடுக்கி வைக்கல. அப்படின்னா டேட் படி நீங்க அதை அடுக்கி வச்சிருங்களேன். அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல? சூப்பரான ஐடியா. வரே வா. இது எல்லாத்தையும் நான் கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வச்சிருந்தா இன்னும் அது அட்டகாசமா இருந்திருக்கும்ல. அற்புதமாவும் இருந்திருக்கும். ஆமாமா, அது ஒரு நல்ல பிரசன்டா இருக்கும். என்னமா பண்ணிட்டு இருக்க? அக்கா ஈத் இப்பதான் ரொம்ப அல்டிமேட்டான ஐடியா கொடுத்தாரு. ஐ மீன் இந்த பிரசன்ட்காக. ஓ அப்படியா? ஆமா, இதுல இருக்க எல்லாத்தையும் கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வைக்கட்டுமா? நான் அவரை முதல் டைம் பார்த்ததுல இருந்து. அப்படி பண்ணா நல்லா இருக்கும்ல? அப்படியா? காட்டு. அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல. இதை நம்ம பிரிண்ட் போட்டலாமா? பிரிண்ட்டுக்கு கொடுக்கறதா இருந்தா நம்ம எங்க கொடுக்கலாம் அதை சொல்லுங்க. அத நான் அன்னைக்கு ஒருத்தங்களோட போன் நம்பர் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தேன்ல, அவங்க கிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. அவங்கள விட்டுட்டு நாம ஏதாவது வேற தெரிஞ்சவங்களை யாராவது பார்க்கலாமே. ஆனா வேற யார்கிட்டயாவது கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிடும். அது மட்டும் இல்லாம பிஸியாவும் இருப்பாங்கல்ல, அதான் யோசிக்கிறேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அவங்ககிட்ட நான் கேட்டா கண்டிப்பா எனக்காக செஞ்சு கொடுப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப எனக்காக நீங்க அதை பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அப்படியா? ஓகே, thank you so much. அப்ப நான் உடனே ஃபோன் பண்றேன். ஓகே, thank you so much. சரி, அவர் பர்த்டேக்காக நீ என்ன பிளான் பண்ணிருக்க? அத பத்தி எதுவும் கேட்காதக்கா. ஆனா நான் அவர் கூட தனியா இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே இதானே.
எக்ஸைட்டடா இருக்கேன்க்கா. ஹலோ போலன், ஹலோ ஈத் எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? இல்ல நான் லண்டனுக்கு உடனே திரும்ப போயே ஆகணும். அதனால நான் ஜானோட பர்த்டே பார்ட்டி முடிஞ்ச உடனே இமிடியேட்டா இங்க இருந்து கிளம்பிடுவேன். சரியா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அது வந்து மேம் வந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சனேம் இங்க பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கா. ஆனா அது என்னன்னு தெரியல. அப்படியா? அவ அப்படி என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா? அது என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க போறாங்கங்கிறது மட்டும் தெரியும். அவங்கள தொந்தரவு பண்ணாத. சரி, அப்ப நான் போனை வச்சிரவா? ஓகே, பை பை. ஹலோ ஹலோ சார். எப்படி இருக்கு செல்லம்? நான் வேற எப்படி இருப்பேன் ஹியூமா மேடம்? ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கேன். சனேம் ஜானோட பர்த்டேக்காக ஏதோ பெருசா பிளான் பண்றாளாமா. பண்ணட்டும், நமக்கு என்ன கவலை? பார்க்கலாம் யார் பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு, எந்த ஆளுதுன்னு. ஏதாவது குடிக்கிறியா? எனக்கு ஒரு காஃபியே சொல்லுங்க. இன்னொரு காஃபி கொடுங்க. நான் சார் கிட்ட அந்த விஷயத்தை பேசிட்டேன். யா, ஆமா, பிரிண்ட் ஹவுஸோட ஓனர். புக் இன்னைக்கு ஈவினிங் ரெடி ஆயிரும்னு சொன்னாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, ஆனா நம்ம இப்பவே போகணும். அதனால லேட் பண்ணாம கிளம்பிடுவோம். ஓகே? சரி, நான் போய் புது ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? பாய். ஓகேக்கா. சரி, இதுக்குள்ள வச்சிரலாம்ல? ஓகே, அப்படின்னா நான் போய் என்னோட கோட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஈத், நான் உங்களுக்கு நிறையவே கடமைப்பட்டிருக்கேன். சீக்கிரம் வாங்க போலாம். அது கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். நீங்க ஆமா, பாருங்க. கரெக்டா சொன்னீங்க. ஜான், ஆக்சுவலா நான் லஞ்சுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். இது நல்ல ஐடியா தான். ஆனா என்னன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா லஞ்சுக்கு வெளியே போறோம். ஒன்னாவா? இல்ல, ஒன்னாலாம் இல்ல. கூட ஒரு ரைட்டர் இருப்பாரு. ஆமா, இருப்பாரு. அவர் கூட பேசிக்கிட்டே நாங்க எல்லாம் ஒண்ணா லஞ்ச் சாப்பிட போறோம். வேற ஒண்ணும் இல்ல. இது பிசினஸ் ஆமா, தான். பிசினஸ் தான். நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லையா சனேம்? என்ன, நான் அதை மறந்துட்டேன். அத காரணம். சனேம், நேரம் ஆயிட்டு இருக்கு. நம்ம கிளம்பலாமா? போலாம், ஒரு நிமிஷம். சரி, ஓகே ஜென், நான் சீக்கிரமா போயிட்டு வந்துடுறேன். பாய் பாய். அப்படி எங்க போறீங்க? எங்க நாங்க போக போறோம்? அது எங்க இருக்குன்னா, அது வந்து சாப்பிட போறோம். ஆ, ஒரு சாதாரண ரெஸ்டாரண்ட் தான். நார்மலான ஒண்ணுதான். நார்மல் தான். அங்கதான் சாப்பிட போறோம் நாங்க. ஏன்னா இந்த ரைட்டர் ரொம்ப விசித்திரமா இருக்காரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதோட உங்களுக்கு வந்து இந்த சைனீஸ்லாம் பிடிக்காதுல்ல? ஆனா அது ஹெல்த்தா இருக்கும். எனக்கும் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். யார் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு? அப்படியே அது நல்ல விஷயம் தான். ஆனா இருந்தாலும் நாம எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் வேணா ஒண்ணா போலாமா? ஆமா, அதோட நாங்க இன்னைக்கு ரைட்டரை தானே மீட் பண்ண போறோம். அவர் யாருன்னு தெரியாது, அதோட எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால இப்ப ஒண்ணா போனா டிஸ்டர்ப் ஆகும். அதனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நம்ம ஒண்ணா போலாம். சரியா? சரி, நீங்க தாராளமா போயிட்டு போயிட்டு வந்துடுறோம். நான் இப்படி போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? சனேம், லேட் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்க. இதோ வந்துட்டேன். வந்து நிறைய வேலை இருக்கு எனக்கு. இப்ப நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்பா, இந்த பப்ளிஷரா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்.